அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நாம ஒரு ஃப்ராக் கட்டிங் ஸ்டிச்சிங் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு 2 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். கீழே ஃப்ராகோட கீழ் பக்கத்துக்கு கொடுக்கறதுக்கும் மேலே பாடிக்கும் கை சின்னதாக தான் வரும். இதோட நீளம் 9 இன்ச் தேவை. 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மேலேயும் கீழே தைக்கிறதுக்கு, அதாவது 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சு 10 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 சைடும் ஸ்கேலால் இப்படி லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் நம்ம 5 இன்ச் வைப்போம். இது கொஞ்சம் டீப் நெக்காக இருக்கும். பேக் சைடு வீ நெக் ஷேப்பில் வரும். ஒரு 4 இல்லைன்னா 4.25 நம்ம வைக்கலாம். அதுவும் இந்த துணி நிறைய பீட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணோம். ஃப்ரண்ட் சைடு நெக்கும் பேக் சைடு நெக்கும் கொஞ்சம் கீழே இறங்கும். 4.25 இன்ச் நான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இந்த அளவு போதும். இங்கே ஒரு 2.5 இன்ச் நமக்கு வர மாதிரி நெக்கு வரும். நான் ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிட்டு அப்புறமா நெக்கு கட் பண்ணுறேன். இது அப்படியே நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 5 இன்ச்சு ஆம்ஹோலுக்கு, அகலம் 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அண்ட் கீழே இந்த சைடு ஒரு 3/4 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 3 இன்ச் இங்கே விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் லைன் போட்டுக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்துடும். அவ்வளோதான் இதோட மார்க்கு. ஆம் ஹோல் நம்ம வரைஞ்சிக்கலாம். சைடில் எப்படியோ நம்ம 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா நமக்கு போதும். வளர்கிற பசங்க நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு தைக்கும் போது டைட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க நம்ம ஒரு 3 இல்லைன்னா 4 தையல் போட்டுக்கலாம் சைடில். அதுக்கேற்ற மாதிரி நான் விட்டுருக்கேன். சுற்றி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் நெக் கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பேக் நெக்குக்கு ஹார்ட் ஷேப் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை ரொம்ப பீட்ஸ் நிறைய இருக்குது, நான் சிம்பிளாக வீல் ஷேப் நெக் தைச்சிடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லும் போது ஓகேன்னு சொன்னாங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு நெக் கட் பண்ண போனால் மேலே ஷோல்டர் கிட்ட 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் நமக்கு 2.5 இன்ச் வந்துடும். ஃப்ரண்ட் சைட் நெக்கு 3.5 இன்ச்சு நான் 1/2 இன்ச் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த துணியும் நல்லா வெயிட்டாக இருக்குன்னா கீழே இறங்கும். நெட் துணியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்குது ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு. நான் 3 இன்ச்சில் வச்சுருக்கேன். அதுவே நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். நல்லா ப்ராடாக நெக் ஷேப் நான் வரைஞ்சிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கூட பாக்ஸ் ஷேப்பில் ஸ்கேலால் மார்க் பண்ணி கூட அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அந்த ஓரத்தில் நம்ம ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம். பேக் சைடு நெக்கும் நம்ம ஒரு 6.5 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கலாம். மேலே 2.25 இன்ச்சு, ஆறரை இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மேலே தைக்கிறது போயிடும். 6 இன்ச் நமக்கு நெக்கு கிடைச்சிடும். ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி அந்த வி ஷேப்பு நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே ஃப்ராகோட கீழ் பக்கத்துக்கு நான் வெட்டுறேன். நீளத்தை விட 21 இன்ச் நமக்கு நீளம் இருக்குன்னா ஒரு 20 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்புக்கும் நம்ம ஒரு 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு இன்ச் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு 20னா அந்த சைடு ஒரு 19 வைக்கலாம். அந்த மாதிரி 1 இன்ச் கம்மி பண்ணி அந்த சைடு மார்க் பண்ணி க்ராஸாக இப்படி லைன் போட்டு கீழே ஷேப் கொடுத்துக்கிறேன்.
அம்ப்ரெல்லா டிசைன்ல கூட நீங்க இது போடலாம். அதாவது முக்கோணமா வரும்ல, அந்த வடிவத்துல நீங்க போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். சாட்டின் துணியும் நம்ம கட் பண்ணோம். இதை விட கொஞ்சம் அகலம் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது உள்பக்கமா கேன் தைப்போம் நம்ம. இப்போ சாட்டின் துணியும் இந்த மாதிரி நம்ம மடிச்சு போட்டு இதுவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். சாட்டின் துணி 2 மீட்டர் எடுத்திருக்கேன். சாட்டின் துணி நிறைய குவாலிட்டிங்க இருக்கு. இந்த சாட்டின் துணி நல்லா திக்கா நல்லா இருந்துச்சு. ரொம்ப வளவள இல்லாம ரொம்ப சைட்ல பிசுறு வரும் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த துணி. ஃப்ராகுக்கு நம்ம மெட்டீரியல் வாங்கும் போது அந்த ஹெவி ஒர்க் மெட்டீரியல் வாங்கும்போது அந்த கடைகள்ல நமக்கு இந்த மெட்டீரியலும் கிடைச்சிடும். இந்த அளவு நம்ம அப்படியே மேல வச்சு சைடா நம்ம கட் பண்ணிக்கலாம். இது குட்டி பசங்கனால பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். அம்ப்ரெல்லா டிசைன்ல கட் பண்றது இன்னும் நல்லது. துணி பத்தாம போனதுனால நான் இப்படி வச்சு கட் பண்ணிக்கிறேன். துணி கொஞ்சம் நிறைய வாங்கியிருந்தா நம்ம நிறைய முக்கோண வடிவத்துல கட் பண்ணிருக்கலாம். கீழே ஜாயின் போடுறதுக்கும் நமக்கு துணி வந்திருக்கும். அதே நீங்க லெஹங்கா சோலிக்கு கட் பண்றீங்கன்னா நீங்க முக்கோண வடிவத்துல போட்டு நீங்க கட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அப்படி கட் பண்ணும்போது உங்க சைடு 4 துணி மடிச்சிருக்கும், ஆப்போசிட் சைடு உங்களுக்கு ஓப்பன் இருக்கிற சைடு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் உங்களுக்கு துணி. இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ராக் தைக்கிறது கொஞ்சம் நமக்கு தெளிவா அது வந்து கட்டிங் பண்ணி அது பண்ணும்போது பிகினர்ஸ்க்கும் நல்லா தைக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம கட்டிங் பண்ணிட்டோம். லைனிங் துணியை விட சாட்டின் துணி கொஞ்சம் அதிகமா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பால் கவுனுக்கு எல்லாம் உள்ள கொடுக்குற துணி வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கிற மாதிரி பாருங்க. அப்போதான் நல்லா ஃபிளேரா நல்லா கேன் வைக்கும் போதும் நல்லா பெருசாகும், நமக்கு நல்லா ஃபிளேரா அழகா வரும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற துணியில இப்படி 4 மடிச்சு போட்டுக்கிற சைடு இருக்கிற துணியில இப்போ இந்த துணி கரெக்டா வச்சு நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு பின் பண்ணிட்டு நம்ம வெட்டும் போது நமக்கு கரெக்டா வரும். ஏன்னா நெக்கும் நம்ம சேர்த்து வெட்டி இருக்கோம். நெக்கு நமக்கு வந்து சின்னதா வெட்டினாலும் கொஞ்சம் பெருசாகும், ஏன்னா துணியோட அந்த வெயிட்டை பொறுத்து, வெயிட்னால கொஞ்சம் கீழே இறங்கும். நெக்கு நம்ம கட் பண்ணல, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அண்ட் சைடு கீழேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற துணியில நம்ம கைக்கு வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். கை வந்து ஒரு 3 இன்ச் அளவுல தான் நம்ம கட் பண்ண போறோம். சைட்ல ஏன் இந்த கிராஸா கட் பண்றோம்னா அந்த கவுன் வந்து கொஞ்சம் சைட்ல நமக்கு வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 3/4 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு நம்ம கிராஸா கட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் துணி தான் நம்ம இன்னைக்கு கட் பண்ண போறோம். நெட் துணியில நல்லா ஹெவியா ஒர்க் பண்ணியிருக்கிற துணி இது. இதோட அகலம் நம்ம அளந்து பார்க்கலாம். நமக்கு அகலம் பத்துச்சுன்னா நம்ம இப்படியே கூட வெட்டிக்கலாம். இப்படி நம்ம லைனிங் துணியில 4 மடிச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணோம், அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்கு. கரெக்டா 7 இன்ச் இருக்கு நமக்கு வந்துடும். ஆனாலும் ஒரு சைடு நம்ம பீட்ஸ் எடுக்க தேவையில்லை. அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த பீட்ஸ் நம்ம 2 சைடும் சைட்ல தைக்கும் போது ரிமூவ் பண்ணோம். அதுக்கு இந்த சைடு பிளைனா இருக்கு பாருங்க, அது நான் இப்படி மடிச்சு போட்டு நம்ம கரெக்டான அளவு எவ்வளோ வேணும், 5.5 இன்ச்சா ஒரு 6 இன்ச்சு இல்லையா, அப்போ அது கரெக்டா நம்ம வச்சு ஒரு 5.5 இன்ச்சுனா
நம்ம கரெக்டாக வச்சு சைடில் ஒரு சைடாச்சும் நமக்கு பிளைனாக வர மாதிரி பார்த்துக்கலாம். அப்போதான் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு சைடு மட்டும் நமக்கு ரிமூவ் பண்ண இல்லாமல் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த பீட்ஸ் நான் வந்து 1/2 இன்ச்சில் சுற்றி எடுக்க போகிறேன். ஷோல்டரு, நெக்கு, ஆம் ஹோலு, கீழே இந்த சைடு எல்லாமே நான் வந்து சுற்றி எடுக்கணும். சைடில் மட்டும் நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அந்த 2 இன்ச் அளவு நான் பீட்ஸு ட்ரிம்மர் வச்சு எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் நான் தைக்க போகிறேன். கையும் நல்லா வலிக்கும். இது கட்டை விரல், சுண்டு விரல் எல்லாம் அப்படி வலிக்கும். அந்த பீட்ஸ் வெட்டும் போது நம்ம வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா நெட்டு துணி மெலிசா இருக்கும், கண்ணாடி மாதிரி. நமக்கு அந்த ஒவ்வொரு லேயரும் அந்த நூலும் தெரியாது. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா அது பார்த்து நம்ம வந்து வெட்டணும். இந்த மாதிரி துணி நீங்க வாங்கி தைக்கும் போது சார்ஜ் நீங்க அதிகமா வாங்கலாம். சாதாரண ஒரு சுடிதாருக்கே ஸ்டோன் அந்த மாதிரி வச்சு வரும்போது எக்ஸ்ட்ரா வாங்குற பழக்கம் இருக்கு நிறைய டைலர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து கஷ்டப்பட்டு அதை தைக்கணும். நிறைய ஊசி உடையும், அந்த பீட்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்படி நம்ம ரிமூவ் பண்ணும்போது கையாலும் நகம் வலிக்கும், நகம் உள்ள குத்திடும், நிறைய இருக்கு. மிஷின்ல சில நேரத்துல உள்ள போய் மாட்டிக்கும். அதனால அது நாம பார்த்து நம்ம வந்து வாங்கணும். அதுக்கு காசு நமக்கு எவ்வளோ வேணுமோ, எக்ஸ்ட்ரா டைம் கூட நமக்கு நிறைய இருக்கும். இந்த துணிக்கும் எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துச்சு. கட் பண்ணும்போது பாருங்க எவ்வளோ பீட்ஸ் வருது டேபிள்ல. அந்த ஒவ்வொரு டிசைன் எங்க நமக்கு தையல் விழுதோ அது நம்ம கவனமா பார்த்து எடுக்கணும். அண்ட் இதுக்கு ஒன் சைடு கைடு போட்டு தைக்கிறது நமக்கு பெட்டரா இருக்கும். ஒன் சைடு கைடு வந்து அந்த 1/2 இன்ச் எடுக்கும் போது கரெக்டா அந்த லைன்ல நமக்கு விழுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்க இந்த சைடு நமக்கு பீட்ஸ் இல்லை, தைச்சிடலாம். அண்ட் இந்த சைடு பாருங்க ஃபுல்லா பீட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம தைக்கும் போது அந்த அளவு மார்க் பண்ணி நம்ம வந்து பீட்ஸ் கட் பண்ணணும். பாருங்க டேபிள்ல எத்தனை பீட்ஸ் இருக்கு. பீட்ஸ் உங்களுக்கு யூஸா இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு ஏதாச்சும் ஃப்ராக்ல ஏதாச்சும் தைக்கணும் கூட நீங்க தைக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நமக்கு நெட்டு பிளைனா வரும்ல, அந்த சைடு நான் ஆப்போசிட் சைடு போட்டு திரும்ப நான் கட் பண்ணிக்கிறேன். ஒர்க்கும் ஆப்போசிட் கலர்ல அந்த பீட்ஸ் இருக்கிறதும் ரொம்ப அருமையா இருக்கு. இதுல சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்கு. ரெட் கலர் பீட்ஸ், ப்ரௌன் கலர் பீட்ஸ், அதுவும் நல்ல ஷைனிங்கா ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதுவும் பர்த்டேக்கு, கிறிஸ்மஸ்க்கு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கலர் வந்து எடுத்துட்டு வந்து தருவாங்க. ரெட்டு, மெரூன்னு இந்த மாதிரி கலர், ரொம்ப ப்ரௌன் கலர் ரொம்ப அழகா சூட்டபிளா இருக்கும். இந்த மாதிரி லெஹங்கா சொல்லியும் நான் தைச்சிருக்கேன் கிறிஸ்மஸ்க்கு. மேலே வந்து லெஹங்கா சொல்லியும் மேலே ப்ளவுஸ் சோலி வந்து ரெட் அண்ட் மெரூன் கலர்ல தைச்சி, கீழே வந்து லெஹங்கா வந்து சாண்டல் கலர்ல அல்ல க்ரீம் கலர்ல அப்படி தைச்சிருக்கேன். அதோட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் லெஹங்கா சொல்லிவிட்டு. நிறைய ஏற்கனவே ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ஃப்ராக்குங்க, லெஹங்கா சொல்லி கட்டிங் ஸ்டிச்சிங் இல்லை ஸ்டிச்சிங்ல கட்டிங் மட்டும் என்னன்னா அப்படி கூட நான் போட்டிருக்கேன். லிங்க் நான் தரேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. கைக்கு நான் கட் பண்ண போறேன். ஒரு 6 இன்ச் அகலத்துல வச்சிருக்கேன். பாருங்க கீழ் சைடு நிறைய பீட்ஸ் இருக்கு. அது ரிமூவ் பண்றதுக்குள்ள அவ்வளவுதான், கை இன்னும் ரொம்ப வலிக்கும். இந்த சைடு ஒரு 4 இன்ச் வச்சிருக்கேன். மேல 1/2 இன்ச் தைக்க, கீழே 1/2 இன்ச். சிசர் வெட்டுறதுக்குள்ள அதுவும் எனக்கு கை வலிக்குது. நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். சிசரே எனக்கு இதாயிடுச்சு. எனக்கு மற்ற துணி கட் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வருது. நிறைய இந்த பிளைன் துணி, இந்த ஒர்க் துணி இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட்னா, எம்ப்ராய்டிங் துணி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒர்க் துணிங்க நிறைய சீக்வன்ஸ் வச்சது தடியாக இருக்கிற அந்த சீக்வன்ஸ், இந்த மாதிரி பீட்ஸ் பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் அந்த சிலிண்டர் ஷேப்ல பீட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப நமக்கு சிசரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி சவுண்ட், அது கரக்கரன்னு சவுண்ட் வரும். அது நமக்கு மற்ற துணி தைக்க கட் பண்ணும்போது சாஃப்டா ஸ்மூத்தா ஹேண்டில் ஆகாது, கொஞ்சம் சவுண்ட் ஒரு மாதிரியா இருக்கும்.
கொஞ்சம் பார்த்தும் நம்ம கட் பண்ண வேண்டியதா இருக்கும். பிளைன் நெட் துணி நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5லேருந்து ஒரு 6 மீட்டர் துணி நமக்கு வந்து தேவைப்படும். குட்டி பாப்பானால நம்ம வந்து அந்த துணியோட நீளம் பொறுத்து, இப்போ 44 இன்ச் நீளம்னா, இப்போ இந்த பொண்ணுக்கு 21 இன்ச்சு. தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சாலும் நமக்கு 2 லேயர் இதுலயே கிடைச்சிடும். ஸோ ஒரு 5 மீட்டர் இருந்தாலும் நமக்கு போதும். இவங்க வந்து 2 லேயர் வைங்க, கீழே வந்து ஃப்ரில் மாதிரி வைங்கன்னு சொல்லி இந்த கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னொரு லேயர் உள்ள கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த துணி 44 இன்ச்சை விட பெருசா தான் இருந்துச்சு. 46 அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பெருசா இருந்துச்சு துணி. ஸோ நமக்கு வந்து 3 லேயர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் இப்போதைக்கு 2 லேயர் வெட்டிக்கிறேன். 2 லேயர் வெட்டி வச்சு கீழே ஃப்ரில்க்கு நமக்கு துணி போக மிச்சம் இருந்தா பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லேயர் நான் கட் பண்ணிக்கிட்டேன் 22 இன்ச் வச்சு. இன்னொரு லேயருக்கு நான் இந்த மாதிரி துணி சரி பண்ணிட்டு இன்னொரு லேயரும் அதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் நமக்கு ஒவ்வொரு லேயராக கட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் இருக்கும். அண்ட் வந்து அதை பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணணும். ப்ளவுஸ் நம்ம ரெகுலராக கட் பண்ணும்போது நம்ம வந்து அதை அதே மாதிரி போட்டு ரெகுலராக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஃப்ராகு கொஞ்சம் யோசிச்சு அந்த டிசைன் எவ்வளோ வரும், இதுக்கு எவ்வளோ துணி விடணும், இந்த டிசைன் மடிச்சு தைச்சா எப்படி வரும்னு பார்த்து தைக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் கவனமாக இருக்கணும். டைம் ரொம்ப நமக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கும். கணக்கு போட்டு அது வந்து ஒரு லேயருக்கு எவ்வளோ ஆகும், துணி எவ்வளோ மிச்சம் ஆகும், இது பத்துமா, இல்லை கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா, இன்னும் துணி வேணுமா, கொஞ்சம் நமக்கு டைம் அதிகமாக இழுக்கும். பாருங்க, லைனிங் துணி கீழே மடிச்சிட்டேன். அண்ட் கேன் வச்சு தைச்சிருக்கேன். அதே மாதிரி சாட்டின் துணியும் கீழே மடிச்சு தைச்சிருக்கேன். சைடில் ஜாயிண்ட் இருந்தாலும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த நெட்டு துணியில பாருங்க, சைடில் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச்சு, நெக்கு சுற்றியும் 1/2 இன்ச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஃபுல்லாக அந்த பீட்ஸ் வந்து இந்த ட்ரிம்மரில் ரிமூவ் பண்ணிட்டேன், கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கைக்கும் அதே மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி அடர்த்தியாக இருக்கிற அந்த எல்லை டிசைன் கீழே வந்திருக்கு. அந்த அடர்த்தியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. மற்றபடி நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்க வேணாம். நமக்கு தைக்கிற அளவுக்கு நம்ம எடுத்தா போதும். மேல் தையல் போடும்போதும் ஓரமாக போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒன் சைடு கைடு போட்டு தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி துணிக்கு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தைக்கணும். ஊசி உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம நெட்டு துணி எடுத்திருக்கோம். இந்த பிளைன் நெட்டை நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து தைச்சிக்கலாம். அண்ட் கீழே கொடுக்குற அந்த லேயரும் நம்ம தைச்சிட்டோம்னா மீதி இருக்கிற துணியில நமக்கு இன்னொரு லேயர் கூட கொடுத்தா நமக்கு அந்த கவுன் வந்து நல்லா பஃப் அழகாக காட்டும். துணி கஸ்டமர் கொடுக்கும்போது அளந்து வாங்குறது நமக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா அவங்க வாங்கிட்டு வரும்போது கடையில வந்து ஒரு 4 மீட்டர் சொன்னாங்கன்னா ஒரு 360 370 அப்படிதான் இருக்கும். அதுவும் நம்ம அளந்து பார்த்து நோட்ல அந்த அளவு பக்கத்திலே சைட்ல நம்ம வந்து ஏறி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த வந்து துணியில வந்து டபுளா மடிக்கும் முதல் குட்டி பாப்பாவுக்கு 2 லேயர் வர மாதிரி இருக்கா. ஸோ நமக்கு துணி கம்மியா இருந்தாலும் போதும்னு சொல்லிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் இல்லை பத்தாது. ஏன்னா இப்போ நீங்க தைக்கும் போது போன வருஷம் தைக்கும் போது இருந்த அளவு வேற பாப்பா, இப்போ இருக்கிற அளவு வேற. ஸோ 22 இன்ச்னா நமக்கு 2 லேயர் மடிச்சு போட்டா வந்துடும். அது நீங்க 24 25 நீங்க அதிகமா வேணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு இது பத்தாதுன்னு சொல்லி நம்ம வந்து மடிச்சு பார்த்து நம்ம அது வாங்குறதுக்கு நமக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும். அது நமக்கு பார்த்து வாங்கணும். நம்ம அளவு நீளம் வந்து நமக்கு பத்துமான்னு சொல்லி. அண்ட் நமக்கு வந்து பத்துலன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அப்படி கொடுத்து பண்ணலாம். இல்லை நாமளே நம்ம கடையில வந்து நெட்டு துணி வச்சிருந்தோம்னா, இல்லை அக்கம் பக்கம் கடையில நம்ம வாங்கிக்கலாம். இவ்வளோ துணிக்கு இவ்வளோ ரேட் ஆகும், உங்களுக்கு ஓகேவா சொல்லி கூட நம்ம கேட்டுக்கலாம். இல்லை நமக்கு கேதரிங் இப்படி கொடுக்கும்போது நமக்கு அதிகமாக கேதரிங்னா ஓரளவுக்கு இருந்தால் போதும்னா சரி ஓகேன்னு சொல்லி கூட நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டுட்டு நம்ம வாங்குறது நல்லது. தைச்ச பிறகு இது சரியில்லை அது சரியில்லை திரும்ப நீங்க பிரிச்சு தைக்கணும்னா நம்மளால முடியாது. ஏன்னா ஏற்கனவே பீட்ஸ் ரிமூவ் பண்ணி தைக்கிறதே ரொம்ப நமக்கு டைம் இருக்கும், கை வலிக்கும், நமக்கு அது மேனேஜ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நம்ம அது மட்டும் நம்ம வந்து துணியெல்லாம் பார்த்து வாங்கணும். இவங்க வந்து 35 சென்டிமீட்டர் இதுதான் இருந்துச்சு மேல அந்த
அந்த மேலே யோக் பாட்டுக்கு கொடுக்கறது. அதில் மிச்சமான துணி கூட நான் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா ஹெவி ஒர்க் துணி இது வந்து ₹2000 ₹2500 சொன்னாங்க அவங்க 1 மீட்டர். அதில் மிச்சமான துணி இவ்வளோ இருந்துச்சு, அதை நான் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. அதை ஃபோன் பண்ணி கேட்கும்போது சரி ஓகே, குட்டி பாப்பானால நமக்கு வந்து நம்ம வந்து தைச்சிடலான்னு சொல்லி. அப்போ அந்த மிச்சம் இருக்கிற துணி கூட சில கஸ்டமர் வந்து எங்களுக்கு கொடுத்துடுங்கன்னு சொல்லி கேட்குற ஆளுங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு தாராளமாக வந்து நான் கொடுத்துடுவேன். ஆனா அது சில பேர் சொல்லுவாங்க, அது பழக்கப்படுத்திடாதீங்க, வேணாம் அந்த மாதிரின்னு சொல்லி. ஆனா நெறைய 99% எந்த டெய்லரும் குடுக்க மாட்டாங்க. மிச்சம் ஆற துணி குடுக்கவே மாட்டாங்க. நான் இவங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமராச்சேன்னு குடுத்துடுறேன். அவங்க வந்து அவங்க வீட்ல நெறைய குட்டி பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தைச்சுக்கிட்டோன்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு வந்து அது குடுத்துடுவேன். இல்ல நானே நெறைய சேகரிச்சு வைப்பேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க திரும்ப வேணும்னா தைங்க. இல்ல நீங்க சொந்த பந்தம் பார்க்க போறீங்க. அப்போ உங்க வீட்ல குட்டி பசங்க இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து தைச்சுட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நான் இப்படிதான் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நெறைய துணி சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லிடுவேன். நெறைய துணி இருக்கு. இது நான் வைக்க முடியாது. நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி. இப்போலாம் என்ன பண்ணது, இந்த ஃப்ராக் தைச்சும்போது என்ன பண்ணேன், அந்த ஹெவி ஒர்க் துணி மீதி இருக்கும்போது கொஞ்சமா மீதி இருந்துச்சு. அந்த துணிய அவங்க பேக்ல வச்சு அப்படியே நான் குடுத்துட்டேன். மீதி அந்த சாட்டினோ, நெட்டோ எதுவுமே நமக்கு மீதி மிச்சம் வரல. ஸோ அதனால நான் வந்து அது எதுவுமே குடுக்கல. இந்த துணியெல்லாம் கரெக்ட்டா அவங்களுக்கு வர மாதிரி நான் வச்சு நெறைய கேதரிங்ஸ் வச்சு தைச்சிட்டேன். இப்போ இந்த லேயர்ஸ்க்கு நான் கேதரிங்ஸ் குடுக்குறேன் பாருங்க. இது ஓரளவுக்கு தான் நமக்கு ஃப்ரில்லா இருக்கும். இன்னும் அடர்த்தியா வேணும்னா என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு லேயர் நான் தைக்கிறேனா, தைக்கும்போது அது கண்ணாடி மாரி தான் இருக்கும் அந்த துணி. அந்த நெட்டு துணி. அந்த துணி என்ன பண்ணுவேன், தைச்ச லேயர்லயே திரும்ப இன்னொரு அடர்த்தி 2வது தையல் போடுவேன். ஸோ அப்படி போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா டைமும் ஆகும். நெறைய தையலும் ஆகும். நமக்கு கொஞ்சம் அடர்த்தியாவும் இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி நீங்க சார்ஜ் வாங்குறது நல்லது. ஏன்னா, நம்ம ப்ளவுஸ் தைக்கிற டைம விட, ப்ளவுஸ் தைக்கிற அந்த நூல விட, அந்த ஒர்க்க விட, இதுக்கு நமக்கு ஹெவி ஒர்க் அதிகமா ஆகும். ஸோ கம்மியா காசு ஃப்ராகுக்கு, லெஹெங்கா சோலிக்கு மட்டும் தயவு செய்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல நீங்க வாங்கவே வாங்காதீங்க. ஸ்டார்ட்டிங்ல எப்பவுமே நீங்க வாங்காதீங்க. இவ்வளோதான் நான் தைப்பேன் சொல்லி நீங்க வாங்குங்க. அது மிகப்பெரிய ப்ராப்ளத்துல உங்களுக்கு கொண்டு வந்து விடும். உங்களுக்கு வந்து இவ்வளோ டைம் இதெல்லாம் மேனேஜ் பண்ணவே முடியாது. அதுவும் சீசன் நேரத்துல இப்படி கொண்டாந்து தந்தாங்கன்னா, ஒவ்வொரு லேயரும் கட் பண்ணி, அதை ஜாயின் பண்ணி, அதை ரிமூவ் பண்ணி, பீட்ஸ் ரிமூவ் பண்ணி ஒவ்வொன்னா தைக்கிறம்போது, ஒரு ப்ளவுஸ் கூட நம்ம 1 ஹவர்ல அப்படியே தைச்சு ரெடி பண்ணி, எல்லாம் பண்ணி குடுத்துடுவோம். டிசைனர் ப்ளவுஸ் இருந்தாலும் பரவால்ல. ஆனா இந்த மாரி ஃப்ராகுங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நமக்கு 1/2 நாள், 1 நாள் கூட ஆயிடுது எனக்கு. ஸோ அதுக்கேத்த சார்ஜ் நீங்க வாங்கிக்கோங்க. நல்லா பஃபியா வேணும்னு கேட்குறவங்க, பஃபியா வேணும், இன்னும் நல்லா ஒர்க் அதிகமா இருக்குன்னா, நெறைய லேயர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, காசு எக்ஸ்ட்ரா வாங்க. நீங்க எந்த இதுவும் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சுமையா வந்து விழும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட்டிங்ல வாங்கிட்டீங்க, அப்புறமா பார்த்துக்கலாம்னு விட்டீங்கன்னா, அது உங்களுக்கு சுமையா தான் விழும். கஸ்டமர் அது வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா போன வாட்டி நீங்க இப்படிதான் வாங்குனீங்க, இப்பன்னா இவ்வளோ அதிகப்படுத்துறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்க பார்த்து, கேட்டு, அவங்ககிட்ட விசாரிச்சு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நீங்க தைக்க ஆரம்பிக்கணும். அது நீங்க கவனமா இருங்க. ஃப்ராகு, லெஹெங்கா சோலி மத்த என்ன டிசைன் தைச்சாலும் அத நீங்க பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோல எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க இது பார்த்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ பாருங்க, மேல சுருக்கங்க வச்சுட்டேன். கீழயும் லேயர்ஸ் வச்சு தைச்சுட்டேன். நீங்க 10ல பாருங்க. இங்க துணி இப்படி மடிச்சு, இப்படி வச்சு உள் பக்கமா தள்ளி வச்சு இப்படி தைச்சுக்கிறேன். ஏன்னா நெட்டு துணி நமக்கு பிசுறு அவ்வளோ விழாது. அதனால தான் ஒரு 2 இன்ச்சு உள் பக்கமா வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஜாயிண்ட் வேணும்னா கூட சைட்ல ஜாயின் பண்ணி கூட தைக்கலாம். அவ்வளோதான், தைச்சிட்டோம். கொஞ்சோண்டு துணி தான் நமக்கு மிச்சம் இருக்கு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். போ தைக்கிறதுக்கும் குட்டியா ஃப்ளவர் தைச்சு கூட நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம 2 லேயர் ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு லேயருக்கு நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ துணி நமக்கு மிச்சம் இருக்கு. கீழே ஃப்ரில் கூட நம்ம தைச்சிட்டோம். ஸோ அதுக்கும் இன்னொரு லேயருக்கு நான் வந்து கட் பண்ணிட்டு தைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் லேயரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பிளைன் நெட் இப்படி கொடுத்து நம்ம பாகம் தைக்கிற அந்த பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பிளைன் நெட்டு நமக்கு நிறைய தேவைப்படும். மிச்ச துணி எல்லாம் நமக்கு ஒரு 2, 3 மீட்டர் இருந்தா போதும். இப்போ ஹெவி ஒர்க் துணி கூட 35 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. ஆனா இந்த துணி மட்டும் நமக்கு எப்படி ஒரு 5 மீட்டருக்கு மேல தான் தேவைப்படும், குட்டி பாப்பாவா இருந்தாலும்.
இந்த கண்ணாடி மாதிரி இருக்கும், நமக்கு அவ்வளோ தெரியாது. ஆனா ஃப்ராகுங்களுக்கோட அழகே இந்த நெட்டு துணி தான். இப்போ நம்ம வந்து லைனிங் துணி கீழே வச்சுட்டோம் அண்ட் சாட்டின் துணி ஒவ்வொரு லேயரா நம்ம அடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு லேயர் நம்ம வச்சுட்டோம். ரெண்டாவது லேயரும் நம்ம இப்போ வச்சுட்டோம். கரெக்டாக அந்த லேயர்ஸ் அடுக்கி நம்ம வந்து இடுப்பு சைடு ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். அதனால தான் அந்த லேயர் கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் லேயர் வந்து கீழே ஃப்ரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 6 இன்ச்சில் அந்த லேயர் லாஸ்ட்டாக மேலே வச்சுட்டு ஃபுல்லாக இடுப்பு அளவு கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த 3 லேயர் சாட்டின் 1 4 கீழே லைனிங் துணி அந்த 5 துணியும் கரெக்டாக வச்சு நம்ம தைச்சிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப தடியாக இருந்தால் நம்ம ஓவர்லாக் கூட நம்ம அந்த ஒரு தையல் போட்டுட்டு அடிச்சுக்கலாம். நான் இதில் மறந்துட்டேன், ஃபுல் ஃப்ராக் தைச்சிட்டா அதுக்கப்புறம் இடுப்புக்கிட்டே ஓவர்லாக் போட்டேன். ஏன்னா பீட்ஸ் வேறு ரிமூவ் பண்ணியிருக்கேன். நான் ஓவர்லாக் மிஷினில் வந்து ஊசி உடையும். எல்லா லேயரும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இது தையல் போடணும். ஏன்னா ஏதாச்சும் லேயர் மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப பிரித்து தைக்க வேண்டியதாக வரும். அண்ட் இடுப்பு அகலமும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு லேயரில் அதிகமாக இருந்தால் இடுப்பு அளவு கொஞ்சம் நம்ம இழுத்து பிடிச்சிக்கலாம். மற்ற துணினா சர்றன்னு நம்ம தைச்சிக்கிட்டே வந்துடுவோம். இது நிறைய துணி கொடுக்கறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். நான் வீடியோவில் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன், நிறைய டைம் இழுக்குது இது தைக்க. அதனால நான் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக தைக்கணும். அதுக்காக தான் ஃபுல் வீடியோவாக நான் இதில் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவும் ஒரு லேயர் கூட மிஸ் ஆகாமல் இந்த 5 லேயரும் கரெக்டாக வச்சு நம்ம எங்கே தையல் அடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல தையல் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை நம்ம லைட்டாக வெட்டிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஓவர்லாக் போடணும்னா போட்டுக்கலாம். எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், நல்லா பஃப் அழகாக வந்திருக்கு பாருங்கள். கீழே அந்த ஃப்ரில்லு வேர் பண்ணும்போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். இதே போல் சைடும் நம்ம ஒரு தையல் அடிச்சுக்கிட்டா நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 லேயர்னா பரவாயில்ல, இது 5 லேயர் இருக்குது. லைனிங் சாட்டின்னு 3 நெட்டு துணி, நடுவில் கேனும் இருக்குது. இதோ நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழே தைக்கும் போது மட்டும் ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஃப்ரீல் சைடு மட்டும் அந்த ஃப்ரீலோட லேயர் கரெக்டாக வச்சு நம்ம தைச்சிக்கணும். நம்ம மேல் தையல் மாதிரி ஒன்று போடுறதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே நம்ம மடித்து உள் பக்கமாக நம்ம போடும்போது கொஞ்சம் அந்த லேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு தைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு தையல் மேலே வந்து போட்டுக்கிறோம். இப்போ இந்த சைடு ஒரு துணி வச்சு ஒரு 1.5 இன்ச் துணி வச்சு இப்படி மடித்து நான் கொஞ்சம் தைச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம்ல, அதுக்கு நம்ம ஃபுல்லாக இடுப்பு ஜாயின் பண்ணி நம்ம தைக்கும் போது நமக்கு ஜிப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜிப்பு தைக்க. அதுக்காக நான் இப்படி தைச்சிப்பேன். கரெக்டாக இடுப்பு சைடு இந்த ஜிப்பு கிட்ட ஒரு பூ வந்துடும். ஒரு 6-7 இன்ச் அளவுக்கு நான் வந்து மடித்து தைச்சிக்கிட்டேன். இதே மாதிரி இந்த சைடும் நான் ஒரு துணி வச்சு மடித்து தைச்சிக்கிறேன். இந்த ஓப்பன் இருக்கிறது வந்து நமக்கு பேக் சைடு ஜிப்பு வைக்கிறோம் இல்லையா, அது கீழே நடுவில் நமக்கு வரும் இந்த தையல். சைட்லேயும் வச்சு நான் தைச்சிருக்கேன்.
இப்படி கூட நடுவில் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த மேல் பாடி தைக்க போகிறேன். சாட்டின், லைனிங், அந்த ஒர்க் துணி 3 சேர்த்து வச்சு தைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன் நெக்கு சைடு. உங்களால் முடிஞ்சால் பைப்பிங் தாங்க, ஏன்னா ஒர்க்கு நிறைய இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைப்பிங் தைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். இதோ 1 சைடு கைடு போட்டு தான் இப்போ நான் வந்து இந்த பாடி மேலே வந்து தைக்க போகிறேன். இந்த மாதிரி உள் பக்கமாக நூல் வச்சு கிராஸ் கட்டிங் பண்ண அந்த துணியில் இப்படி ஒரு தையல் அடிச்சுக்க போகிறேன். இந்த நூல் உள்ளே போயிடும். சாட்டின் துணி, அதே சாட்டின் துணி யூஸ் பண்ணி தான் நான் இந்த தைக்கிறேன். அந்த சாட்டின் ஜாயின் பண்ணுற சைடு மட்டும் வரும்போது கொஞ்சம் அந்த ஜாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணி இந்த லேயர்ஸு வைக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் திக்காக அந்த தடியாகிடும் அந்த சைடு தைக்கும் போது. இப்போ நம்ம பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம். கீழ் பக்கமாக நான் வந்து ஒர்க் நெட்டும் அந்த கீழே சாட்டின் துணி வச்சுக்கிட்டேன். மேலே லைனிங் துணி வச்சுருக்கேன். நெட்டு துணி ரைட் சைடு வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சில் உள் பக்கமாக வச்சு இப்படி தைச்சிக்கிறேன். நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் தைக்கிறது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லைனிங் துணியில் சுற்றி அந்த நெக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, லைனிங் துணியில் அது சுற்றி வச்சு நீங்கள் 1/2 இன்ச்சில் தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சாட்டின் துணியும் நெட்டு துணியும் 2 சேர்ந்தாப்புல வச்சு அந்த நெக்கு நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா பைப்பிங், அதுக்கு மேலே ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சு அதை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பைப்பிங் உள் பக்கமாக வச்சு தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தைச்சி பழக்கம் ஆயிடுச்சு, அதனால நான் அப்படியே வச்சு தைச்சிக்கிறேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல் பக்கமாகவும் ஒரு தையல் போடுவோம். 1 சைடு கைடு நான் இங்கே போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு போட்டிருக்க அந்த சாதா கைட்லேயே ஒரு சைடு மட்டும் எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். ஊசி வந்து ஒரு சைடாக இருக்கிறதுனால ஒரு சைடு எனக்கு வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் எனக்கு பைப்பிங் நூல் வந்து கரெக்டாக வந்துடுறதுனால பைப்பிங் அப்படியே நான் வந்து ஈஸியாக தைச்சிடுவேன். 1 சைடு கைடு போட தேவையில்லை. இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக நான் கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வி ஷேப் நெக்குக்கு நான் தைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோமா பார்த்துக்கணும். 1 சைடு லைனிங் துணியும் இந்த சைடு வந்து நான் வந்து ஒர்க்கும் அந்த சாட்டின் துணியும் 2 சேர்த்து வச்சுருக்கேன். லைனிங் துணி சிங்கிளாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து நெட்டும் சாட்டின் துணியும் இருக்குது. 1/2 இன்ச்சில் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பைப்பிங் கரெக்டாக அந்த சென்டரில் வர மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா 2 பைப்பிங்கும் கரெக்டாக வச்சு லைட்டாக நம்ம வந்து குறுக்கட் கட்டுட்டோம்னா ரஃப் பண்ணிட்டோம்னா தைக்கிறதுக்கு அது கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம். நல்லா ஈக்குவலாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஷோல்டர் 2ம் கிராஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு லைனிங் துணி தைச்சிட்டு இருக்கேன், இன்னொரு சைடு சாட்டினும் ஒர்க் நெட்டும் ரைட் சைடு உள்ள போகிற மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் டபுள் தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஷோல்டர் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ சுற்றி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். நெக்கும் கூட ஒரு சுற்றி ஒரு தையல் மேல் தையல் நம்ம அடிச்சுக்கலாம். இது ஒன்றா தைச்சிட்டு வர நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓரத்தில் நம்ம அந்த பீட்ஸ் இல்லாத இடமா தான் அந்த பைப்பிங்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். பீட்ஸ் இல்லைன்னா நம்ம மேலில் அந்த பீட்ஸ் ரிமூவ் பண்ணி இன்னொரு தையல் ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம போடணும். ஆனால் நமக்கு தேவையில்லை, பீட்ஸ் நிறைய ரிமூவ் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்காது. அந்த டிசைன் இருக்கிறதுனால தான் அந்த ஃப்ராக்கு கூட அந்த லுக்கே இருக்கும். நிறைய பீட்ஸ் நம்ம ஃப்ரண்ட்ல தெரிகிற மாதிரி ரிமூவ் பண்ண வேணாம். அதுக்காக பைப்பிங் பக்கத்துலேயே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
நடுவில் 1-2 பீட்ஸ் வந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஊசி கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம தையல் போட்டுக்கணும். பேக் சைடு நெக் தைச்சிக்கிட்டு இருக்கோம். பேக் சைடு அந்த நடு பகுதியில் கீழே நம்ம கட் பண்ணி ஜிப்பு தைப்போம். அதை லாஸ்ட்டாக கட் பண்ணி தைச்சிக்கலாம். ஃப்ராகு தைச்சி முடிச்சுட்டு ஜிப்பு தைப்போம். நான் என்ன பண்ணேன், இப்போ ஓப்பன் நான் ஃபஸ்ட்டு கீழே பேஸ் நம்ம பாட்டம் தைச்சோம் இல்லையா, அதுக்கு நான் ஓப்பனில் ஜிப்புக்கு துணி மடித்து தைச்சிக்கிட்டேன். மேலே அந்த சைடு நான் ஜிப்பு தைக்கும் போது மட்டும் இந்த இன்விசிபிள் ஜிப் வச்சு நான் தைக்க போகிறேன். அது உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ நெக்கு தைச்சதுக்கப்புறம் எல்லா துணியும் சரி சமமாக வச்சுக்கிட்டு சைடில் அந்த ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஹாஃப் இன்ச்சில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இன்னும் 2-3 துணி இருக்குது நமக்கு, அது நமக்கு தள்ளாமல் கரெக்டாக இருக்கணும். அதனால ஃபுல்லாக தையல் போட்டுட்டு பாருங்கள், ஃபுல்லாக தையல் போட்டுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பிசர் கூட நான் கட் பண்ணிட்டேன். கைக்கு இதே மாதிரி பைப்பிங் வச்சு நான் கொடுத்துருக்கேன். பைப்பிங் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் நான் தைச்சிக்கிட்டு இப்போ லைனிங் துணி இப்படி மேலே வச்சு தைச்சிக்கிறேன். தைச்சிட்டு திருப்பிட்டு நம்ம ஒரு ஓர தையல் போட்டுக்கலாம் கைக்கும். இந்த மாதிரி ஹெவி ஒர்க் துணியை தைக்கும் போது நம்ம பார்த்து தைக்கணும். ஊசியும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இதுக்கும். அப்போ கூட பீட்ஸ் நடுவில் வருது பாருங்க, ட்ரிம்மர் பக்கத்தில் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு மிஷின் சைடு அந்த ஊசி சைடு அந்த கேப்லலாம் நமக்கு அந்த பீட்ஸ் போகாமல் நம்ம தள்ளி வச்சுக்கணும். மிஷினில் நிறைய அந்த பீட்ஸ் இருக்கும் நமக்கு சைட்லலாம், அதெல்லாம் நம்ம எடுத்து க்ளீனாக வச்சுக்கணும். வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 கையும் நம்ம தைச்சிட்டோம். லைன் கை தான் நம்ம மேலே லைட்டாக லான்ச் பண்ணிட்டோம். இப்படி கரெக்டாக ஷோல்டர் சைடு நடுவில் வச்சுட்டு கையும் நம்ம ஹாஃப் இன்ச்லேயே இப்படி தைச்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன், ஸ்பீடாக வச்சு காட்டுறேன். பீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்பீடாக போக முடியாது. இப்படி பார்த்து பார்த்து தைச்சோமே எனக்கு 1-2 பீட்ஸ் மாட்டிக்கும். இது கண்ணாடி பீட்ஸ் மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் தான், ஆனால் இருந்தாலும் நமக்கு ஊசி உடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கை ஃபுல்லாக ஹாஃப் இன்ச் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். நடுவில் நம்ம டாட்ஸ் தைக்கணும், ஆனால் நான் இதில் தைக்க முடியல, நிறைய ஒர்க் இருக்கு. நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம தைச்சினா நமக்கு கொஞ்சம் அந்த லுக்கே மாறிடும் நமக்கு. பேக் சைடு ஓப்பனுக்கு நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இதுலயும் நம்ம ஹாஃப் இன்ச் பீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு லைனிங் துணி வச்சு மடிச்சு தைக்க போறோம். இன்விசிபிள் ஜிப் இருக்கனால ஜிப்பு வச்சு தைக்கணும். ஹாஃப் இன்ச் அந்த பீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தைச்சிட்டு ஒரு தையல் அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் இல்லை 4 இன்ச் வேணுமா, எவ்வளோ வேணுமோ அளவுக்கு ஏற்றபடி நம்ம மார்க் பண்ணிட்டு தைக்கணும். நம்ம மார்க் பண்ணுற இடத்துல கரெக்டாக நமக்கு பீட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ பீட்ஸ் எடுத்திருக்கேன், அப்போ கூட நடுவில் நமக்கு திரும்ப பீட்ஸ் எடுத்து பாருங்க, பாக்ஸில் எவ்வளோ வச்சிருக்கேன் நான். அதை ட்ரிம்மரில் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி கட் பண்ணும்போது அந்த பீட்ஸ் பறக்க தான் செய்யும். ஒரு சில பீட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நேரம் சேர்ல உட்காந்தோம்னா நம்ம பெட்ல உட்காந்துதான் நிறைய பீட்ஸ் ரிமூவ் பண்ணேன், நிறைய செதறிடுச்சு. எல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணதுக்குள்ள ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு. குட்டி பாப்பாக்கு தைக்கும் போது இப்படி இருக்கு, இன்னும் பெரியவங்களுக்கு தைக்கும் போது இன்னும் நிறைய நமக்கு வேலை அதிகமா இருக்கும்.
பார்த்து கட் பண்ணணும். அந்த ஒயர் அந்த பீட்ஸ் தைச்சிருக்க அந்த ஒயர் அந்த நூலை தான் கட் பண்ணணும். நெட்டு துணியில் இருக்கிற அந்த இது நம்ம கட் பண்ணக்கூடாது. அது நமக்கு தெரியாது கட் பண்ணும்போது, அதை பார்த்து கட் பண்ணணும். இருக்கிற எக்ஸ்ட்ரா பீட்ஸும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். கரெக்டாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது பகலெல்லாம் 21 இன்ச்னா நமக்கு 5.5 இன்ச் வரும் ஒரு சைடு. ஏன்னா இது கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இந்த துணி திக்னஸாக இருக்குது. ஸோ போடும்போது எடுக்கும்போது கொஞ்சம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஃபிட்டிங்காக போட்டோன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாப்பிடும் போது வயிறு நிறையும் போதெல்லாம் 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவே வச்சு தைக்கலாம். இடுப்பு சைடெல்லாம் மேலே செஸ்ட்டு சைடு வந்து டீப் நெக்காக இருக்கிறதுனால கரெக்டான அளவு நான் வச்சுருக்கேன். டீப் நெக்னா கொஞ்சம் ஓப்பனாகவும் நமக்கு விரியும் இல்லையா, அதனால இன்னும் வெயிட்டாக இருக்கிற துணி விரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி நம்ம இதுவும் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி துணி தைக்கும் போது ரொம்ப கவனமாக மெதுவாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், மேல் பாடி நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நான் காட்டியிருக்கேன். இடுப்பு அளவு நம்ம வச்சு பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. குறைவு நிறைவாக இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அதிகமாக இருந்தால் லைட்டாக ஃபில்டர் பிடிச்சிக்கலாம். கம்மியாக இருந்தால் இந்த சைடில் நம்ம பாடியோட சைடு லைட்டாக ஓப்பன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அளவு வச்சு நம்ம பார்த்துக்கணும். அளவு மெஷர்மெண்ட் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா நோட்டில், எது வச்சுருக்கிறது அது கரெக்டாக நம்ம வச்சு பார்த்துக்கணும். ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல. இப்போ பாடியும் பேஸும் நம்ம வந்து சேர்த்து தைச்சிக்கிறோம். அந்த கரெக்டாக அந்த தையல் தைச்சிருக்கிற தையலுக்கு மேலே தைக்கணும். இல்லை கொஞ்சம் வெளிப்பக்கமாக தள்ளி கூட நம்ம தைக்கலாம். பீட்ஸ் இருக்கிறதுனால நான் பார்த்து பார்த்து தைக்கிறேன். துணி எதுவும் மடித்து நமக்கு சுருக்கம் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த தையலும் வெளியே தெரியக்கூடாது. தையல் அப்படி வெளியில் தெரிஞ்சாலும் தையல் நம்ம லாஸ்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லி தந்த இந்த ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியுங்க. உங்களுடைய டவுட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். நான் இந்த ஃப்ராக் எல்லாம் எப்படி நான் வாடிக்கையாக கஸ்டமருக்கு தைச்சி தருவேனோ அந்த விதத்தில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணிட்டோன்னா, நம்ம ஜிப்பு தைச்சிட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்க, கரெக்டாக அந்த பீட்ஸோட லைன் கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஒரு 1/2 இன்ச் தான் நான் ரிமூவ் பண்ணி தைச்சிருக்கேன். இன்னொரு தையல் போட போகிறேன். ஸோ அந்த தையல் நமக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது உள்ளே தைச்சது. இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இங்கே இருக்கிற பீட்ஸ் லைட்டாக அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் தைக்கும் போது அது நமக்கு மாட்டுது, அதனால இன்னொரு தையல் தைச்சிட்டு நம்ம ஓவர்லாக் அடிச்சுக்க வேண்டியதான். எல்லா ஃப்ராக்லேயும் நான் டாட்ஸ் வைப்பேன். இதில் நிறைய பீட்ஸ் இருக்கிறதுனால திரும்ப அதுவும் ரிமூவ் பண்ணால் நமக்கு அசிங்கமாக தெரியும். அந்த ஒயர் எல்லாம் தூக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ பீட்ஸ் கட் பண்ணாமல் நான் அப்படியே வச்சு தைச்சிருக்கேன். இடுப்பு சைடு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். 1 இன்ச் மட்டும் தான் நான் லூஸாக விட்டுருக்கேன். இப்படி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறது நல்லது. கீழ்ப்பகுதியில் நான் துணி மடித்து வச்சு தைச்சிட்டேன்.
இப்போ மேலே இந்த சைடு ஜிப்பு வச்சு தைச்சிக்கலாம். ஏற்கனவே ஒரு தையல் போட்டு வச்சது நல்லாதான் போச்சு. இப்போ ஜிப்பு இப்படி வச்சுட்டேன். இப்படி வச்சு தைக்கும் போது இப்படி நமக்கு திரும்புவோம், உள் பக்கமா திருப்பிடுவோம். இப்படி வச்சுட்டு ஒரு துணி இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச் துணி இப்படி வச்சிருக்கேன். 1.5 இன்ச் 1.25 இன்ச் கூட நம்ம வைக்கலாம். லைட்டாக மேலே ரஃப் பண்ணிட்டு, அதாவது குறுக்கட் கட்டிக்கிட்டு, ஒன் சைடு கைடு இருக்கிறதுனால நமக்கு இந்த இன்விசிபிள் ஜிப்பு தைக்க ஈஸியாக இருக்கும். ஜிப்பு பக்கத்துலேயே அப்படியே நம்ம தைச்சிக்கணும். 2 துணிக்கு நடுவில் ஜிப்பு வச்சு தைச்சிருக்கேன். ஒன் சைடு தைச்சிட்டேன் பாருங்க. இதுக்கு மேல் பகுதியில் ஒரு தையல் நம்ம போட்டுக்க போகிறோம். ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிட்டா நமக்கு கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி இந்த சைடும் நம்ம வச்சு தைச்சிக்கணும். இப்படி ஜிப்பு வச்சு தைக்கும் போது கரெக்டாக திருப்பினா நமக்கு ரைட் சைடு இப்படி நமக்கு ஜிப்பு திரும்பிடும். இதுவும் நடுவில் ஜிப்பு வச்சு லைனிங் துணியை வச்சு தைச்சிக்கணும். லைனிங் துணி மேலே லைட்டாக மடிச்சிருக்கேன். தைச்சி மேல் தையல் ஒன்று போட்டாச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு அந்த துணிக்கு 2 சைடும் நம்ம துணிக்கு ஒரு தையல் அடித்து வச்சுருக்கோம். அதனால் கரெக்டாக அந்த துணிங்க வச்சு நம்ம இப்படி தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம். வெளியில் சுருக்கம் இல்லாமல் எதுவும் துணி நமக்கு மடிச்சு இல்லாமல் பார்த்து கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் நம்ம தையல் ரிமூவ் பண்ணி இன்னொரு தையல் கூட நம்ம போட்டுக்கலாம். ஃப்ராக் தைக்கும் போது அப்படி நமக்கு துணி நிறைய துணி இருக்கனால மடிச்சுக்கும், சுருக்கம் வந்துடும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துட்டு, அப்படி இருந்தால் நம்ம அந்த தையல் பிரிச்சுட்டு திரும்ப நம்ம தைக்கணும். அந்த சைடு தைக்கும் போது அவ்வளோதான், நம்ம தைச்சி முடிச்சாச்சு பாருங்க. ஃப்ராகு 3 லேயரு சாட்டின் அந்த கேனெல்லாம் கரெக்டாக நமக்கு இருக்கு பாருங்க. எவ்வளோ ஒர்க்கு, எவ்வளோ பீட்ஸ் எப்படி இருக்கு, அழகாக ஃபினிஷிங்காக நல்லா அழகாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தைக்கிறதுக்கு நல்லா திருப்தியாக இருந்துச்சா, நான் நல்லபடியாக சொல்லி தந்திருக்கேனா, மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ துணி வாங்கணும், நமக்கு இந்த சைஸுக்கு நம்ம எப்படி வந்து கட் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம இதை டிசைன் பண்ணி தைக்கலாம், எல்லாமே டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். கஸ்டமர்கிட்ட வாங்கும்போது எப்படி நம்ம பேசி வாங்கணும், எப்படி நம்ம அளந்து பார்த்துட்டு அளவு பக்கத்தில் எவ்வளோ துணி இருக்குன்னு எழுதிக்கணும், எல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லா பண்டிகை நேரத்துலையும் ஒரு ஃப்ராக் நம்ம தைச்சி இப்படி போடும்போது நமக்கு மன நிறைவாகவும் குழந்தைங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். நான் என் குழந்தைங்களுக்கும் இப்படி தான் தைச்சி போடுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க என் குழந்தைங்க. இப்படி தைக்கும் போது நிறைய டிசைன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் நான் தைச்சி போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் சொந்த பந்தத்துக்கும் குழந்தைங்க இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கஸ்டமருக்கு தைக்கும் போது கூட நீங்கள் கவனமாக இருங்க. இதுக்கு சார்ஜ் கரெக்டாக நீங்கள் வாங்குங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ, எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்து தான் நம்ம சார்ஜ் வாங்கணும். முன்கூட்டியே வாங்கும் போதே நீங்கள் சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் தைக்க கட்டிங் பண்ண ஆரம்பிங்க. நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நல்லா அருமையாக வந்திருக்கு இந்த ஃப்ராகு. லேயர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா பஃபியாக வந்திருக்கு. அண்ட் கேனும் நான் நிறைய தரல, கம்மியாக தான் கொடுத்துருக்கேன்.
இருக்கிற கேன் வச்சு நான் வந்து இது தைச்சிருக்கேன். இதுவும் கிறிஸ்மஸ்க்கு வந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான். நீங்களும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பண்டிகை காலங்கள்ல எல்லாம் ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.